ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேலண்டைன்ஸ் டேக்காக சில ஸ்பெஷலான லவ் ஃபேக்ட்ஸ் பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 1, காதல் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. அதில் முக்கிய காரணம் என்னென்னா நம்ம மூளையில் சுரக்கிற டோபமைன் என்கிற சுரப்பி தான். அதே மாதிரி இந்த காதல் வரும்போது வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னவோ உண்மைதாங்க. அந்த மாதிரி உணர்வை கொடுக்கறது பெனிபெத்லமைன்கிற சுரப்பி தான். நம்பர் 2, லவ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் காட்டுற சிம்பிள் தான் இந்த ஹார்ட்டின். இந்த ஹார்ட்டின் ஷேப் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 600 வருடங்களுக்கு முன்னால் யூரோப்பில் தான் இதை முதல்ல உருவாக்கியிருக்காங்க. எதை பார்த்து இந்த ஷேப் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற இலைகள், அதாவது மோஸ்ட் ஆஃப் த இலைகளை பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதை பார்த்து தான் ஹார்ட்டின் சிம்பிள் உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, காதல் என்றாலே இரண்டாவது அடையாளமாக சிவப்பு ரோஜா தான் நம்ம எல்லாருக்குமே மனசில் தோணும். இதை கிரேக் ரோமானிய கலாச்சாரப்படி காதல் கடவுள் முதல்ல அன்போட வெளிப்பாடாக தான் இந்த ரோஜாவை படைத்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த சிவப்பு ரோஜா காதலின் அடையாளமாகவே இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. நம்பர் 4, ஒருத்தங்க உங்களை உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட கண் வெளியில் பார்த்தாலே போதுங்க. அது நார்மலாக இருக்கிறத விட உங்களை பார்க்கும்போது 40% பெருசாகுமா. ஸோ இதை வச்சே ஒருத்தங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 5, நம்ம யார் மேலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோமோ அவங்கள தான் ரொம்ப இமிட்டேட் பண்ணுவோமாங்க. அவங்கள மாதிரி ஏதாவது செய்ய ட்ரை பண்ணுவோமா. நம்மளை அறியாமலேயே அவங்கள மாதிரியே ஏதாவது செய்வோம். நம்பர் 6, சைக்காலஜி படி நீங்கள் யார் கூடயாவது ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா அவங்களோட மெசேஜை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்களோட வாய்ஸ் கேட்கும். நம்பர் 7, சைக்காலஜி படி நீங்கள் ஒருத்தரை 4 மந்த்ஸுக்கு மேலே க்ரஷ்ஷாக நினைக்கவே முடியாது. அப்படி யாரையாவது 4 மந்த்ஸுக்கு மேலே க்ரஷ்ஷாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியாமலேயே அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பர் 8, உங்கள் லவ்வரோட கைகளை கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட வலியையும் பயத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கூட உங்களால் போக்க முடியுமா. நம்பர் 9, உங்களால் நீங்கள் லவ் பண்ணுறவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் 3 நாளைக்கு மேலே அவங்க மேலே கோபமாகவே இருக்க முடியாது. ஒருவேளை 3 நாளைக்கு மேலே அவங்க மேலே கோபம் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவங்கள உண்மையாக லவ் பண்ணுவேன். நம்பர் 10, ஒரு 34 மினிட்ஸ் கான்வர்சேஷன்லேயே ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சிருமா அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிற ஆண் தன்னுடைய லைஃப்பில் கடைசி வரைக்கும் வருவாங்களா மாட்டாங்களா, இவங்களோட நம்ம லைஃப் போனால் சரியாக இருக்குமா இல்லையாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களாம். நம்பர் 11, எப்போவாது ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாலே போதும், உங்கள் பெயின்லாம் அப்படியே காணாமல் போயிடும்னு சைக்காலஜி சொல்லுது. நம்பர் 12, என்கேஜ்மெண்ட் ரிங் லெஃப்ட் ஹேண்டில் 4th ஃபிங்கரில் போடுற கலாச்சாரம், அதோட பேர் என்னன்னா வெய்னா அமோரிஸ், அதாவது வெயின் ஆஃப் லவ் அப்படின்னா அன்பின் நரம்புன்னு பேர். அந்த விரலோட நரம்பு ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்புறாங்க. நம்பர் 13, ஆவரேஜாக ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேலே லவ் வரணும்னா 15 நாள் ஆகுமாங்க. அதுவே ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வர்றதுக்கு வெறும் 8 நிமிஷம் இருந்தாலே போதுமா. நம்பர் 14, ஆண்கள் தங்கள் தாயை போல சாயல் கொண்ட பெண்களாலும் பெண்கள் தங்கள் தந்தையை போல் சாயல் கொண்ட ஆண்களாலும் அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள். நம்பர் 15, ஒரு ட்ரூவான ரிலேஷன்ஷிப்க்கு இடையில கத்துறது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கத்துறது என்னன்னு அப்படின்னா தூரத்தில் இருக்கவங்க கிட்ட தான் நம்ம கத்தி பேசுவோம். ஸோ சைக்காலஜிக்கலாக நம்ம கத்துனோன்னா நம்ம ஆல்ரெடி மனதளவில் தூரமாயிட்டோம்னு அர்த்தமாங்க. நம்பர் 16, லவ் பண்ணுறவங்களுக்கு இடையில லவ் இம்ப்ரூவ் மெமரி அதிகமாகவே இருக்குமா. அதாவது உங்களை பற்றி கூட ஒரு சில விஷயங்களை மறந்துடுவீங்க, ஆனால் நீங்கள் லவ் பண்ணுறவங்களை பற்றி உங்கள் மைண்டில் மறக்காமல் பதிஞ்சுட்டே இருக்குமா. இவங்க காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும்னு சொன்னாங்க, இவளுக்கு இந்த டேட்டில் எக்ஸாம்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க பேசுனது சொன்னது செஞ்சது அப்படின்னு உங்கள் பார்ட்னரோட மெமரி லவ் பண்ணுறவங்களுக்கு இடையில அதிகமாகவே இருக்கும். நம்பர் 17, பெண்களுக்கு எத்தனை க்ரஷ் இருந்தாலும் தனது இதயத்தில் ஒருவனுக்கு மட்டும்தான் இடம் கொடுப்பாங்களாம். ஆண்களும் ஒரு நாளில் எத்தனை பெண்களிடம் ஈர்ப்பு கொண்டாலும் கடைசியாக தூங்குறதுக்கு முன்னால் அவங்க நேசிக்கிற உண்மையான பெண்ணை பற்றி மட்டும்தான் சிந்திப்பாங்களாம். நம்பர் 18, உங்கள் பள்ளி பருவம் முதல்லையே நீங்கள் ஒருவரை லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சு கொண்டீங்கன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இறுதி வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும்னு சைக்காலஜி படி நிரூபணமாகிருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த லவ் ஃபேக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.